மேச ராசி நபர்களுக்கு 2025 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மே மாசத்தை பொறுத்தவரை மேசராசி நபர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 80% நீச நிலைமையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல தெளிவான சூழ்நிலைக்கு மாறுகிறது செவ்வாய். அப்போ மேசராசி நபர்களுடைய லைஃப் அமைப்போ, இல்லை அவங்களுடைய மனசோ, இல்லை அவங்களுடைய பிளானிங்கு, அவங்களுடைய மைண்டு, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கு மாறும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில உச்ச கிரகமான சூரியன் இந்த மாசத்துல இருக்கு. புதன் 12ல இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதிங்கிற அமைப்புல ஜென்ம ராசியில வருது மேசராசிக்கு. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரன், சனி, இந்த கிரகமா ராகு விட்டு வெளில வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாசத்துல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அது மேசராசிக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக, வருட கிரகங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கு செய்யும். அதே போல மேசராசி கண்டிப்பா செய்யும். காரணம், மேசராசிக்கு 3ல குரு, 5ல கேது, 11ல ராகு, இந்த மாதிரியான அமைப்பு. ஆக மேசராசிக்கு கிரக நிலைகள் இதுதான். பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்தவரை சூரியன் ஒரு உச்ச அமைப்புல இருக்கு. சூரியன் ஒரு உச்ச அமைப்புல இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் ஏதேனும் ஒரு உச்சபட்ச லெவல் உங்க உங்க லைஃப்ல இந்த காலகட்டத்தில் கிராஸ் ஆகி போகும். உங்க தகுதிக்கு மீறி, சக்திக்கு மீறி ஏதோ ஒரு அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு உச்ச லெவல் ஜென்ம ராசிலேயே சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும். ராசிநாதன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால செய்யறதுக்கு, ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவீங்க. ஆக மேசராசி நபர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஏதேனும் பொறுப்புகள் வந்தால் தட்டி கழிக்காதீங்க. நல்லா ஐடியா பண்ணீங்க, அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க. கௌரவ பிரச்சனை பார்க்காதீங்க. நல்ல ஒரு மரியாதையானத சூழ்நிலை தான் கிடைக்கும். இது பணம் காசுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றா தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு கௌரவம் மையப்படுத்தி, கௌரவம் மரியாதை இதை மையப்படுத்தி நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை. இது இன்னொரு விதத்துலையும் சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் என் லெவலுக்கு வராமல் இழுத்துக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் பண்ணி மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாம. போனோமா, பெருசாக ஒன்று சாய்ச்சோமா, டக்குன்னு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் லெவலுக்கு இதெல்லாம் சரியாக வராது, நான் எதிர்பார்க்கறதே வேற அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும். உங்கள் லெவலை விட கீழே தானே இருந்தீங்க, இப்போ அதுலேருந்து மேலே வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை சூரியன் உச்சத்தினால உங்களுக்கு கிடைக்கும். இது பீப்புள் வழியில் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா, பெரிய இடத்தோட தொடர்பு, பெரிய ஆட்களோட அறிமுக பழக்க வழக்கங்கள், அரசியல் தொடர்பு, அதிகார வர்க்க தொடர்பு, அரசாங்க தொடர்பு, இல்லை இவங்களால ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா கூட அந்த காரியம் ஆகிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும். பிரைவேட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்து ஒரு மேசராசிக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கும். காரணம் 5ஆம் இடத்தை விதி இல்லையா, தந்தை மூலியமாக. தந்தைக்காரக கிரகமே சூரியன் தான். இப்போ தந்தை மூலியமாக சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காரியங்கள் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். சில காரியத்துக்கு செலவு பண்ணாமல் நடக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட காரியங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக புதன் பெருவாரியா, புதன் கிரகம் பெருவாரியாக ஓரளவுக்கு மேசராசியை ஆக்கிரமிச்சிருக்கும். புதன் தேவைப்படாத, வேண்டப்படாத கிரகம் தான் மேசராசி நபர்களை பொறுத்தவரை. இருப்பினும் 6 மற்றும் 3 கூடிய கிரகம். அப்போ மேசராசிக்கு ஒரு சில விஷயங்கள்ல டெக்னிக்கலா கை கொடுக்கும். எப்படின்னா,
3ல போய் இந்த மாசத்துலேருந்து குரு பயிற்சி ஆகுது இல்லையா? 3ல குரு பயிற்சி இந்த மாசத்துல. அப்ப 3ஆம் இடத்து விஷயங்கள், சில விஷயங்கள் மேசராசி நபர்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். புதன் ஜென்ம ராசியில வர்றது. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு 3ல போய் உட்காந்து 9ஆம் இடத்தை பார்க்கறது, உங்களுக்கு புதனால் தொந்தரவு இருக்காது இந்த மாசத்தை பொறுத்தவரை. 3ஆம் இடத்து விஷயங்கள் பஞ்சாயத்து பெருசா வராது. 6ஆம் இடத்து விஷயங்கள் தான் பிரச்சனை அதிகம். அப்ப 6 விஷயங்கள் நடக்காது. 3 தான் நடக்கும். இப்போ 3ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயம் எனக்கு புரியவே மாட்டுது. சில ஐடியாக்கள் வரவே மாட்டுது. எல்லாருமே அப்படியே ஐடியா படி என்னென்னமோ ஜெயிச்சுட்டு போடுறாய்ங்க. நமக்கு ஒரு விஷயமும் வரமாட்டுது. நம்ம ஏதோ போனோம், வந்தோம் அப்படிங்கிற மாரி ஆயிடுது. கொஞ்சம் மைண்ட மாத்தணும். கொஞ்சம் டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணணும். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி சில விஷயம் புரியவே மாட்டுது அப்படிங்கிற மேசராசி நபர்களுக்கு, இந்த மாத அமைப்பை பொறுத்தவரை, இந்த புதனால உங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். கணக்கு வழக்கு தெரியும். டெக்னிக்கல் தெரியும். ஐடியாக்கள் மாற்றி யோசிக்கிறது. இப்படிங்கிற மாரி. சில பேருக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஒண்ணும் புக்க மூடுனாலும் மறந்துருவாங்க. புக்க தொறந்தா தான் திருப்பி அந்த படிச்ச ஞாபகம் வரும். அந்த மாரி இந்த ஞாபக சக்தி குறைவா இருக்கிறவங்க, இந்த மாரி எல்லா விஷயங்களும் ஞாபகம் பளிச்சுன்னு வெளில வர்றது, ஞாபகம் மறதி குறையிறது. இந்த மாரி ஒரு அறிவுபூர்வமான விஷயத்துக்கு மேசராசி நபர்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாசத்துல புதன் ஜென்ம ராசியில வர்றதுனால, சில அறிவுபூர்வமான, புத்திசாலித்தனமான சில சூழ்நிலைகள்லாம் உங்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்கும். பக்கபலமா இருக்கும். உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். இதுதான் புதன். கடன் தொந்தரவுகள் 6 வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால, கடன் பிரச்சனை, கடன் தொந்தரவுலாம் இதுக்கு மேற்பட்டு சமாளிச்சிடலாம். காரணம் 12ல வேற சனி வந்துடுச்சு. அப்படிங்கிறனால அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில கொஞ்சம் கடனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பீரியட் தான். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் இடத்தெல்லாம் சனி பார்வையில வரும். உடல் ஆரோக்கிய அமைப்புகள மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பலமா வச்சுக்கணும். இந்த வயோதிக அமைப்புல இருக்கிறவங்களோ, இல்ல வாலிபத்தில இருந்தாலும் சரிதான். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய அமைப்புகள மட்டும் கொஞ்சம் பலமா வச்சுக்கணும். ஃபைனலாக இந்த ராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கிரன் இந்த மாசத்துல சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட 12ல ஒரு உச்ச அமைப்புல திரும்ப வருது. வக்கரத்தை முடிச்சிட்டு 12ல ஒரு உச்ச அமைப்பு வருது. வாழ்க்கை துணை பிளஸ் குடும்பம் இந்த அமைப்புகளை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கை துணை பிளஸ் குடும்பம் இவர்களால உங்களுக்கு ஏதோ 12ல சுக்கிரன் இருக்கனால கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணை பிளஸ் குடும்ப அமைப்புகள், பணங்காசு சம்பாதிக்கிறது, சேவிங்ஸு, குடுக்கல் வாங்கல், பெண்கள் மூலியமான சில ஆதரவுகள், ஆதாயங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சுக்கிரன் வந்து வக்கரத்தை முடிச்சுட்டு முன்னோக்கி நகர்ந்த உச்ச அமைப்புல 12ல இருக்கிறதுனால சுக்கிரனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. வண்டி வாகன அமைப்பு வாங்குறது, விற்கிறது, கொடுத்துட்டு புதுசு வாங்குறது, இல்லை பழசை சரி பண்ணுறது, சொகுசுக்கிறாங்க இல்லையா, வீடு மாறுவது. ஸோ 12ல இருக்கிறனால இது மாற்றங்கள், இடம் மாற்றங்கள். 7.5 வந்ததுனால சில பேருக்கு கன்ஃபார்மாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்னென்ன விஷயங்கள்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், வீடு மாறுறது, இடத்த மாத்துறது, கடையை மாத்துறது, வாகனத்தை மாத்துறது, புதுசான ஒரு பிளேஸுக்கு போய் நியூவாக ஒரு லுக்காக ஒரு இடத்த வந்து செலவு பண்ணி ஒரு டூர் மாதிரி போகிறது, சொகுசு பொருட்களை வீட்டில் கொண்டாந்து சேர்க்கறது, பெண்களுக்கு தேவையான விஷயத்த செய்யறது, பெண்கள் சப்போர்ட் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப் சப்போர்ட் கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினரோட ஆதரவு கிடைக்கிறது, செலவு பண்றதுக்கு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கிறது, இல்லை இருக்கிற சேமிப்பை செலவு பண்ணி பின்னாடி வந்து அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுக்கிறது. இதெல்லாம் சுக்கரனால உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாசத்துலேயே சில பேர் கன்ஃபார்மா கண்கூட பார்க்க முடியும். இல்லைன்னாக்கா எல்லாத்துலேயும் இந்த விஷயத்த வந்து ஆரம்பிச்சு விடுறது. ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது, புரியுதுங்களா? ஒரு வாகனத்தை வாங்க போறீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுறது, ஸ்டார்ட் பண்றது, வாகனத்தை வாங்குறது. இது மற்ற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு விவசாயத்தை எடுத்துக்கலாம், எந்த மாதிரி விஷயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக கன்ஃபார்மாக இருக்கும். சுக்கிரன் 12ல உச்ச அமைப்பில் இருக்கனால. ஸோ மேசராசி நபர்களுக்கு
குறைகள் சின்ன சின்னதா இருந்தா கூட அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம்.